ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் குழம்பு. இந்த காலிஃப்ளவர் குழம்பு கூட முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2.5 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 வரமிளகாய் எல்லாமே சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வருங்க. ஓரளவு வறுபட்டதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா குழம்புக்கு திக்னஸ் தரும். கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுபட்டதும் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் மாறினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்படி இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்தது கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க. தேங்காயெலாம் ஒரு 2 நிமிஷமாச்சும் வதக்கணும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடாறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் காட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை, இது ஒன்று மட்டுமே போதும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியவே நல்லா அலசிட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். சைட்லலாம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. இந்த காலிஃப்ளவர் குழம்பு நல்லா கறி குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும். முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.